நம்ம வீட்டில் ஒரு கெட்ட வாடை, ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அது எந்த வகையான அமானுஷ்யத்தை குறிக்குது? அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லு வரும், குமட்டுற மாதிரி வரும். இந்த ஸ்மெல்லு அந்த இடத்துல வரும். இதுதான் உண்மை. இது மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலைக்காரன் பண்ணியிருந்தாலுமே அது வீட்டில் வந்து ஏவலோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மெல்லு ஆக்ரோஷம் ஆகும்போது வீட்டில் ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு தான் அமானுஷம் வீட்டில் நடமாட்டம் இருக்கும்போதும் வரும், அதோட வேலைப்பாடு செய்யும்போது வரும். ஏவல் மூலிமா செஞ்சாலும் ஸ்மெல்லு வரும், வீட்டில் வேலைப்பாடு மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாலும். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை சிக்னலில் MM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். நிறைய அமானுஷ்ய விஷயங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி என்ன டாபிக்னா, நம்ம வீட்டில் ஒரு கெட்ட வாடை, ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அது எந்த வகையான அமானுஷ்யத்தை குறிக்குது? ரொம்ப பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் அந்த டவுட் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பை என்னை வீட்டில் ரொம்ப சுத்தமாக வைக்கிறேன், டெய்லி வீடு துடைக்கிறேன், டெய்லி வீடு கழுவுறேன், கிச்சனை க்ளீன் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறேன், பட் இருந்தாலும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்மெல்லு வரும். கெட்ட அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, பணம் இந்த பாடின்றாங்களே அது எரிப்பாங்க பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில், அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லு வரும். அதே மாதிரி மாச்சூரின்னு பார்த்தீங்களா, மாச்சூரியில் அந்த ஸ்மெல்லு வரும். பணம் அழுகி போகுது, அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லு வரும், குமட்டுற மாதிரி வரும். இந்த ஸ்மெல்லு அந்த இடத்துல வரும். இதுதான் உண்மை. இது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நானே அதை உணர்ந்திருக்கேன் நிறைய இடத்துல. ஏன்னா வேலைப்பாடு பண்ண போகிறோம்ல, ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செய்வினைன்றது ஒன்று அந்த மண்ணில். எங்கே ஒரு மனுஷனுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு செய்வினை வந்து ஃபோட்டோ மூலியமாகவும் துணி மூலியமாகவும் காலடி மண் தலைமுடி வச்சு பண்ணுறது ஒரு விதம். அது வந்து ஒரு மனுஷனை தனிப்பட்ட ஒரு மனிதனை பாதிப்பு கொடுக்குற ஒரு விஷயம். அதே இடத்த வந்து அந்த வீட்டை எடுக்கிறதுக்காகவும் அந்த இடத்த அனுபவிக்கிறதுக்காகவும் அந்த இடத்த அவனை வெளியில் தோற்றிட்டு நம்ம அந்த இடத்த வந்து ஆக்கஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மண்ணுக்கு வேலைப்பாடு செய்வாங்க, அந்த வீட்டுக்கு வேலைப்பாடு செய்வாங்க. இந்த மண்ணில் புதைக்கிறது, வீட்டில் புதைக்கிறது, ஃப்ளாட்டே இருந்தாலும் சரி புதைக்கலாம். பட் நான் எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல, இல்லை மாற்றுக்க இன்றைக்கி இல்லை, என் மூச்சு கடைசி இருக்கிறவங்க கூட நான் கெடுதல் செய்ய மாட்டேன், நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். பட் பண்ணிகிட்ருக்க மக்களை சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாமே சுத்தமாக இருக்குங்க, ஆனால் வீட்டில் ஒரு துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட விஷயத்தை. நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி வீட்டில் நடக்குது அப்படின்னு என்ன மாதிரி ஆளுங்கிட்டே என்கிட்டையும் வரலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கிற பாய்கிட்டே போகலாம், இல்லை நல்லா ஒரு வேலைக்காரன்ட்ட மாந்திரிக ரீதியாக எதுக்கு ஜாதகம் காட்ட போய் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு கெட்டது அமானுஷம் அப்படின்னும் போது மாந்திரிக ரீதியாக இருக்கிறவங்ககிட்ட தான் போகணும், ஜாதகக்காரங்கிட்ட போய் எந்த பயனும் இல்லை. ஸோ மாந்திரியாக போய்ட்டு இந்த வீட்டில் இந்த மாதிரி ஸ்மெல்லு வருது, எதுக்காக வருது எப்படி சொன்னோன்னா எடுத்து பார்த்து சொல்லுவாங்க. வீட்டில் வந்து வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த மண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. இது உயிரிடு காவு எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, இல்லை பித்து பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி வீட்டு விட்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த அளவுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தேவை ஒரு படி அந்த இடத்தோட மண். புரியுதுங்களா? சும்மா லேப் டெஸ்டிங் பார்க்குற மாதிரி கிடையாது, மண்ணை தொட்டோன்னு தெரிஞ்சிடும் இது வேலைப்பாடு செஞ்ச மண்ணா இல்லையா அப்படின்னு. அந்த சர்க்கிள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 10,000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும். அதுலேருந்து ஒரு நடுவில் ஒரு பகுதியில் ஒரு பிடி மண் இருந்தால் போதும். அது இடத்த விற்கிறதுக்கோ இல்லை இடத்த வைக்கிறதுக்கோ இல்லை இந்த இடத்த வாங்குறதுக்கோ இல்லை இந்த மாதிரி அமானுஷம் இருந்தால் கூட பாதிப்பு வெளியெடுக்கிறதுக்கு எல்லா வேலைப்பாடுக்கும் ஒரு பிடி மண் இருந்தால் நம்ம ஈஸியாக செய்யலாம். அப்படி அந்த மண்ணை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த வீட்டில் வேலைப்பாடு நடந்துருந்தால் துர்நாற்றம் வரும் ஒன்று. அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அமானுஷம்னா ஒரு மறைஞ்சி ஒரு ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ துர்மரணம்னு சொல்லுவாங்களே, எரிஞ்சிக்கிறது, அவங்க சூசைட் பண்ணிக்கிறது, ஐயோ இந்த பெட்ரோல் ஊற்றிட்டோ எரிஞ்சிட்டோ அந்த மாதிரி பாதிப்பானவங்க அந்த இடத்துல நடமாட்டம் இருந்தால் அந்த எரிஞ்ச ஸ்மெல்லு தீஞ்ச ஸ்மெல்லாம் வரும். புரியுதுங்களா? ஸோ சிவில் சொல்லிப்பாங்க, அந்த கொலுசு சத்தம் கேட்குது, ஒரு எரிஞ்சு போன நாற்றம் அடிக்குது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 2 3வது அந்த வீட்டில் ஏவல் மூலிமா ஏவி இருந்தாலுமே, ஏவல் நிறைய ஏவல் இருக்குது, ஏகப்பட்ட ஏவல் விடுறாங்க. செத்து வேலைக்காரெலாம் இருக்கான், செத்து மாதிரி தூக்கம் வேலைக்காரன், அந்த மாதிரி வேலைக்காரெலாம் இருக்கான். அந்த மாதிரி வேலைக்காரன் பண்ணியிருந்தால் கூட சரி என்னால் எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வேலைக்காரன் பண்ணியிருந்தாலுமே அது வீட்டில் வந்து
ஏவலோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மெல்லு ஆக்ரோஷம் ஆகும்போது வீட்டில் ஸ்மெல்லு வரும், துர்நாற்றம் அடிக்கும். நம்ம வீட்டு எவ்வளோமே சுத்தமாக வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் சொன்ன பார்த்திங்கன்னா, அந்த மாச்சுரி, இந்த சுடுகாடு, இந்த போனால் எரியுறது, புரியுதுங்களா, அந்த ஸ்மெல்லு வரும் நல்லா. இன்றைக்கி ஒரு சொல்கிறேன், நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நார்மலாக ஒரு ஊதுவத்தி வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஏற்றி வைக்கும்போது நறுமணம் வரும். அதே ஒரு இறந்து போன பணத்துக்கு பக்கத்தில் ஒரு பூதத்தை நீங்கள் பற்ற வச்சு பாருங்களேன், கொமட்டுற ஸ்மெல்லு வரும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதே ஊதுவத்தி தான் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா நறுமணம் கொடுக்கும். அதே ஊதுவத்தி ஒரு மறைஞ்சு போன பணத்துக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா துர்நாற்றம் அடிக்கும். அது துர்நாற்றம் வந்து ஊதுவத்தியில் வர்றது கிடையாது, பாடியிலேருந்து வர்றது. புரியுதுங்களா? அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ஸ்மெல்லே வைக்கிறது. ஏன்னா அந்த ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு தான் அமானுஷம் வீட்டில் நடமாட்டம் இருக்கும்போதும் வரும், அதோட வேலைப்பாடு செய்யும்போது வரும், ஏவல் மூலிமா செஞ்சாலும் ஸ்மெல்லு வரும், வீட்டில் வேலைப்பாடு மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாலும் வரும். வேலைப்பாடு நிறைய வேலைப்பாடு இருக்குமா, ஜீவராசி பலி கொடுக்கறது, ஆடை பலி கொடுக்குறது, கோழி பலி கொடுக்கறது, புரியுதுங்களா, சில பன்றியை பலி கொடுத்து இந்த பன்றியோட பொருள் எடுத்து வீட்டான புதைச்செல்லாம் செதைச்சிருவான் வீடை. புரியுதுங்களா? ஒரு பன்றியோட ஒரு பொருளை எடுத்து வீட்டு வாசல் யார் அழிக்கணும்னு நினைக்கிறனோ அங்கே வேலைப்பாடு செஞ்சு புதைச்சாலும் அந்த வீடே இல்லாமல் போயிடும். உள்ளே இருக்கிற பித்து பிடிச்சி அலைகிற மாதிரிலாம் அலைவான். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஒன்று தான் சொல்கிறது, கெடுதல் பண்ணாதீங்க, விரோதத்தை வளர்க்காதீங்க, விட்டு கொடுத்து பழகுங்க, வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளை ஒருத்தன் கலாச்சாரம் சரி, நம்மளை ஒருத்தன் திட்டினானா திட்டிட்டு போ, நீயே பிறகு இருந்துட்டு போ, நம்ம ஒதுங்கிடணும். அப்படி ஒதுங்கிட்டோன்னா நாளைக்கு பகை வளராது, நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்காது. அதை விட்டு நம்ம அவனை குத்துவோம், வெட்டுவோம், அவனை இது பண்ணுவோம், அவனை முதலில் குத்துவோம், அவனை மாந்திரிக இது அடிப்போம் நம்ம செஞ்சோன்னா அது நம்மளுக்கே திரும்பும். அதனால் கெடுதல் பக்கம் போகாதீங்கன்னு நான் சொல்கிறது. புரியுதுங்களா? வீட்டில் நீங்கள் கேட்ட அறிகுறி இந்த 3 விஷயத்துக்கு இத்தனை விஷயம் அடங்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய், நல்ல ஒரு தகவலாக அமைஞ்சுது. நன்றி. நன்றிம்மா.